ஏனுங்க மாநில அரசாங்கம் சார், அதுல பல விஷயங்கள் இருக்குது, பல காரணங்களுக்காக இருக்க முடியும். அவங்க சொன்னாங்க ஆணை இருக்குதுண்டு, பேப்பரை கேட்டா சொன்னா இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா யார் விட்டுட்டு இருக்கிறா? இதெல்லாம் உங்கள்ட்ட நான் பலமுறை சொன்ன விஷயம். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறதுக்கு இவர்கள் பண்ண முடியும், இவர்கள் பண்ண முடியும். மாநில அரசாங்கம் பண்ண முடியும். எப்படிங்க மத்திய அரசாங்கம் நினைச்சா நிறுத்த முடியும்னு சொன்னா இவங்களுக்குள்ள உரிமைகள்ல போய் தலையிடுறதுக்கு முடியாது. எந்த விஷயத்துல தலையிட்டாங்க சொல்லுங்க, எந்த விஷயத்துல தலையிட்டாங்க சொல்லுங்க. கோரி விஷயத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் கொதிச்சு எழுத்து வச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் தலையிடல. இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள்ல யார் அதை அந்த துறையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மந்திரின்னு உங்களுக்கு தெரியாதா? இவங்க நினைச்சா சொன்னா குவாரியை க்ளோஸ் பண்றாங்களா இல்லையா? ஆமா, போராட்டம் நடத்தவங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. அதானி எனக்கு மாமனா மச்சானா? சார், அதானி ஒரு தனிநபர், மத்திய அரசாங்கத்தை சம்பந்தப்படுத்தாங்க. அவர் ஒரு தொழிலதிபர். இங்க இருக்கக்கூடிய குவாரி, பக்கத்து மாவட்டத்தில் உள்ள குவாரி யாருக்கு சொந்தம்னு உங்களுக்கு தெரியாதா? யார் அதை நடத்திட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? லாரிகள் விஷயத்துல அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பெர்மிட் கொடுக்கிறது தான் மத்திய அரசு. நான் திருப்பி கேட்டேன், கனிம வளங்கள் கொண்டு போறதுக்கு மத்திய அரசு ஆணை கொடுத்திருக்கா அப்படின்னு. அது இல்லைங்க. அது இல்லைன்னா நீங்க ஏன் முதல்ல அதை சொன்னீங்க? நீங்க வெற்றி பெற்றாலும் இந்த லாரிகள் ஓடாதான்? நிச்சயமா சொல்ற, அனுமதி இல்லாமல் முறையற்ற லாரிகள் அனைத்தும் நிறுத்தப்படும். முறையற்ற லாரிகள் அனைத்தும் நிறுத்தப்படும்.